இந்த வீடியோவில் நம்ம 6th டேர்ம் 3ல் இருக்கிற பயிற்சி 1.1ல் இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிரப்புக. மொதல் சம் வந்து 7 3/4 ப்ளஸ் 6 1/2 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டே கூட்ட சொல்லியிருக்காங்க. கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னமாக மாற்றோம்னா 7ஐயும் 4ஐயும் பெருக்குவோம். 7 4 28, 28ஓட 3 கூட்டணும்னா 31/4 ப்ளஸ் 6 2 12, 12 1 கூட்டினா 13/2. அடுத்து பாருங்கள், பகுதியை பார்க்கணும். ஒன்று போல் இருந்தால் நம்ம டைரெக்டாக கூட்டிடலாம். வேறு வேறையாக இருந்தால் நம்ம மீச்சியமாக எடுக்கணும். இப்போ 2க்கும் 4க்கும் மீச்சியமாக எடுத்தால் 4, அதை கீழே போட்டுருவோம். அடுத்து பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 4 தான் இருக்குது. அப்போ இந்த மேலே உள்ள 31 அப்படியே போட்டுருவோம். அடுத்து ப்ளஸ் சிம்பிள். ரெண்டாவது இதில் கீழே 2 இருக்குது, நமக்கு 4 வரணும். அப்போ கீழே 2ஆல் பெருக்கும்போது நம்ம மேலேயும் 2ஆல் பெருக்குவோம். அப்போ 13 2ஐயும் பெருக்குனா நமக்கு 26 வரும். இப்போ 2ஐயும் கூட்டணும்னா 7 57/4. அடுத்து கீழே பாருங்கள், 4 இருக்குது. மேலே வந்து பெரிய நம்பராக இருக்குது, 4 விட பெரிய நம்பராக இருக்குது. அதாவது இது வந்து தகா பின்னமாக இருக்குது. இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றலாம். 4ஆல் அடித்தோம்னா 1 4 மிச்சம் 1 4 16. இது வந்து ஈவு. அடுத்து வந்து மீதி எவ்வளோ இருக்கும்? 1/4. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 14 1/4 வரும். இதை இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் வந்து 7 + 3/4 ப்ளஸ் 6 1/2 6 + 1/2ன்னு எழுதுவோமா? முழு எண்ணை கூட்டுவோம். 7ஐயும் 6ஐயும் கூட்டுனா நமக்கு 13ன்னு கிடைக்கும். அடுத்து பின்ன நம்பரை கூப்பிட்டுவோம். 3/4 ப்ளஸ் 1/2 13 ப்ளஸ் 4 2 மீச்சமாக எடுத்தால் 4. இந்த 3 அப்படியே போட்டுருவோம். ப்ளஸ் ரெண்டாவது இதில் கீழே 2 இருக்குது. அப்போ 4ஆ மாற்றோம்னா 2ஆல் பெருக்கணும். மேலே 2ஆல் பெருக்கவும் 2 2. இப்போ நமக்கு 13 ப்ளஸ் 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5/4. இந்த 5/4 நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து தகா பின்னமாக இருக்குது. கலப்பு பின்னமாக மாற்றோம்னா 1 1/4ன்னு எழுதுவோம். ஏன் அப்படின்னா 5 4ஆல் வைப்போம். 1 4 மிச்சம் 1. நம்ம தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றும் போது ஈவில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோம். அடுத்து மேலே வந்து மீதி எழுதுவோம். கீழே வந்து எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அந்த நம்பர் எழுதுவோம். அடுத்து பாருங்கள், இந்த 13 இந்த 1ஐயும் கூட்டுனா நமக்கு 14 1/4. நம்ம எந்த மெத்தட்லனாலும் செய்யலாம். அடுத்த சம் பாருங்கள், முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஷ் எனப்படும் கேட்டிருக்காங்க. இப்போ முழு எண்ணா 3ன்னு வச்சுக்கிடுவோம். ப்ளஸ் தகு பின்னம்னா நமக்கு தெரியும், பகுதி வந்து பெருசாக இருக்கணும், தொகுதி சிறுசாக இருக்கணும். அதுதான் தகு பின்னம். இப்போது 3 + 1/5ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 1/5ன்னு எழுதலாம். இப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்? கலப்பு பின்னம் சொல்லுவோம். அதாவது முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் வந்து கலப்பு பின்னம் எனப்படும். பகுதியை விட தொகுதி சின்ன நம்பராக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தகு பின்னம் சொல்லுவோம். பகுதியை விட தொகுதி வந்து பெரிய நம்பராக இருந்தால் அதை வந்து நம்ம தகா பின்னம் சொல்லுவோம். அதே மாதிரி தகா பின்னத்தை நம்மளால் கலப்பு பின்னமாக மாற்ற முடியும்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள், 5 1/3 மைனஸ் 3 1/2. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 3 15, 15 1 16/3 மைனஸ் 3 2 6, 6 1 கூட்டினா 7 7/2. ஏன்னா கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றினா இதையும் பெருக்கி அதோட தொகுதியை கூட்டி அந்த நம்பரை போட்டுட்டு பை பகுதியில் என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுருவோம். இப்போ பாருங்கள், 1ல் 3 இருக்குது, இன்னொன்றில் 2 இருக்குது. கழிக்கணும். இப்போ நமக்கு கீழே வந்து 1 போல் இருக்கணும். 1 போல் இல்லை அப்படின்னா 1 போல் மாற்றணும். 3க்கும் 2க்கும் மீச்சமாக எடுத்தால் 6.
இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 இருக்குது. இது 6ஆக மாற்றோம்னா நம்ம 2ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 2ஆல் பெருக்குவோம். 16ஐயும் 2ஐயும் பெருக்குனா நமக்கு 2 12 மிச்சம் 1 1 2 2 1 3 32. மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் போட்டுருவோம். 7/2 2 6ஆக மாற்றோம்னா 3ஆல் பெருக்கும். இப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கும். 21. இப்போ 32லேருந்து 21 கழிச்சோம்னா 11/6ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், பகுதியை விட தொகுதி வந்து பெருசாக இருக்குது. அதாவது இது வந்து தகா பின்னம். இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக மாற்றலாம். 1 6 மிச்சம் 5 5/6. இதோட மதிப்பு வந்து 1 5/6. இந்த இது 16/3 மைனஸ் 7/2 நம்ம மீச்சமாக எடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி 3ஐயும் 2ஐயும் பெருக்குவோம் 6. அடுத்து குறுக்கு பெருக்கல் பெருக்கும் 16ஐயும் 2ஐயும் பெருக்குனா நமக்கு 32 மைனஸ் 3ஐயும் 7ஐயும் பெருக்குனா 21. அதுக்கப்புறம் கழிச்சா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி மெத்தடெல்லாம் சின்ன நம்பர் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். சப்போஸ் கீழெல்லாம் பெரிய நம்பராக இருந்தால் நம்ம மீச்சமாக எடுத்து செய்கிறது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் 2 மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 4வது பாருங்கள், 8 வகுத்தல் 1/2. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் போது நமக்கு இதோட தலைகீழி எடுப்போம். 1/2ஓட தலைகீழி வந்து 2. அப்போ மதிப்பு வந்து 2 16. அடுத்து பாருங்கள், டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணை தலைகீழாக அமையும். டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணை தலைகீழாக அமையும். இது நமக்கு தெரியும். 1க்கு தான் அதே எண் வந்து தலைகீழியாக இருக்கும். ஏன்னா 1ன்னு எடுத்தோம்னா இதோட தலைகீழினா 1/1ன்னு போடுவோம். அப்போ மதிப்பு வந்து 1. இப்போ 1ங்கிற நம்பருக்கு மட்டும்தான் தலைகீழி வந்து அதே எண்ணாக வரும். அடுத்து பாருங்கள், சரியாக தவறா. ஃபஸ்ட்டு இது வந்து 3 1/2 என்பதை 3 + 1/2 எனவும் எழுதலாம் சொல்லியிருக்காங்க. இந்த 3 1/2 3 + 1/2ன்னு எழுதலாம் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்படி எழுதலாம். அப்போ இது வந்து சரி. அடுத்து 2வது பாருங்கள், 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இது சரியாக தவறான்னு பார்ப்போம். 2 தகு பின்னம். தகு பின்னம்னா நமக்கு என்னன்னு தெரியும், பகுதியை விட தொகுதி வந்து சின்ன நம்பராக இருக்கணும். அதுதான் தகு பின்னம். இப்போ 1/5ன்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு தகு பின்னம். இன்னொன்று 2/5ன்னு எடுத்துக்கிறோம். இதுவும் தகு பின்னம் தான். இப்போ 2ஐயும் கூட்டினோம்னா 5, இந்த இதுக்கு பொதுவாக 5 எழுதுவோம். 1ஐயும் 2ஐயும் கூட்டும்போது நமக்கு 3ன்னு வரும். இப்போ இது நமக்கு தகு பின்னம் தான் கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தகு பின்னம் அல்லது தகா பின்னமாக இருக்கும்னா சரின்னு வரும். எப்பயுமே 2 தகு பின்னங்களை கூட்டுனா நமக்கு ஆன்சர் வந்து தகா பின்னம் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. கொஸ்டினில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து 3வது பாருங்கள், 13/4 கலப்பு பின்னம் 3 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. சரியாக தப்பான்னு பார்ப்போம். இப்போ 13 4ஆல் வகுக்கணும். 3 12 மீதம் 1. அப்போ ஈவோ ஃபஸ்ட்டு எழுதுவோம். அடுத்து மீதி 3 1/ எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அது. இப்போது இது வந்து சரி. அடுத்து பாருங்கள், தகா பின்னத்தின் தலைகீழ் எப்போதும் தகு பின்னமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், தகா பின்னம்னா இப்போ கீழே 20 இருக்குன்னா மேலே வந்து தொகுதி வந்து பகுதியை விட பெருசாக தான் இருக்கும். இப்போ 25ன்னு வச்சுக்கிடுவோம். 25/20ன்னு இருக்குது. இதை தலைகீழாக மாற்றினா நமக்கு 20/25ன்னு வரும். எந்த தகா பின்னத்தோட தலைகீழாக மாற்றினா நமக்கு தகு பின்னம் தான் கிடைக்கும். அப்போ இது வந்து சரி. 5வது பாருங்கள், 3 1/4 × 3 1/4 = 9 1/16ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை 2 பெருக்கணும். ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை
தகா பின்னமாக மாற்றுவோம். முன்னாங்க 12, 12 1 13/4 இன்ட்டு முன்னாங்க 12, 12 1 13/4 பெருக்கல்ல தொகுதியும் தொகுதியும் பெருக்குவோம், பகுதியும் பகுதியும் பெருக்குவோம். 4 4 பெருக்குனா நமக்கு 16, 13 13 பெருக்குனா 3 9 1 3 3 1 3 1 1 169. 169/16 வருதா? அப்போ 16னா 10 16 160, மீதம் 9/16. அப்போ நமக்கு 10 9/16 கிடைக்கணும். அவங்க சொன்னது வந்து 9 1/16 சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து தவறு. அடுத்த சம் பாருங்க. பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் இது வந்து 1/7 மற்றும் 3/9 கூடுதல் காண்க. ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. 7 9 இதுக்கு மீச்சமாக எடுத்தால் 9 63. இப்போ ஃபஸ்ட்டு இதில் கீழே வந்து 7ன்னு இருக்குது. இதை 63 மாற்றோம்னா நம்ம 9ஆல் பெருக்குவோம், மேலே 9ஆல் பெருக்கணும். இப்போ 9 ப்ளஸ் ரெண்டாவது இதில் 9ன்னு இருக்குது. 63 மாற்றோம்னா நம்ம 7ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 7ஆல் பெருக்குவோம். 3 21. இப்போ நமக்கு 30/63 வரும். அடுத்து இதை நம்ம அடிக்கலாம். 3வது வாய்ப்பாடால் அடித்தோம்னா 10/21 கிடைக்கும். ஆன்சர் வந்து 10/21. இது வந்து தகு பின்னமாக இருக்குது. தகா பின்னமாக இருந்தால் நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றலாம். இது தகு பின்னமாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 3 1/3 மற்றும் 4 1/6 கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டே கூட்ட சொல்லியிருக்காங்க. கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னமாக மாற்றுவோம். ஃபஸ்ட்டு 3 3 பெருக்குனா 9, 9 1 கூட்டினா 10/3 வரும் ஃபஸ்ட்டு இது. அடுத்து ரெண்டாவது 4 24, 24 1 கூட்டினா 25/6. இப்போது கூட்டணும். பின்னத்தில் இருக்குது. அப்போ கீழே பார்ப்போம். பகுதி ஒன்று போல் இருக்கான்னு வேறு வேறையாக இருக்குது. அப்போ மீச்சமாக எடுப்போம். 3க்கும் 6க்கும் மீச்சமாக எடுத்தால் 6. அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் கீழே 3 இருக்குது. இது 6 மாற்றோம்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 2ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு 5 20 ப்ளஸ் சிம்பிள். அடுத்து ரெண்டாவதுல கீழே 6 இருக்கனால மேலே இருக்க 25 மட்டும் அப்படியே எழுதுவோம். 2 கூட்டினா 45/6. இதை 3ஆல் அடிக்கலாம். 2 3 6, 1 3 3, மிச்சம் 1, 5 15. இப்போ நமக்கு 15/2ன்னு இருக்குது. இது வந்து தகா பின்னம். அப்போ நம்ம இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றலாம். 7 2 14, மிச்சம் 1 இருக்கும். 1/2. இப்போ இதோட மதிப்பு வந்து 7 1/2. அடுத்து மூணாவது பாருங்கள். சுருக்குக. 1 3/5 ப்ளஸ் 5 4/7. இப்போ 1ஐயும் 5ஐயும் கூட்டுனா நமக்கு 6ன்னு கிடைக்கும். இது எப்படி எழுதும்? 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் 3/5 ப்ளஸ் 4/7. 1ஐயும் 5ஐயும் கூட்டணும்னா 6 ப்ளஸ் இந்த இதுக்கு மீச்சமாக எடுப்போம். 5 35. இப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 5ன்னு இருக்குது. இதை 35 மாற்றோம்னா 7ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 7ஆல் பெருக்குவோம். 3 21 ப்ளஸ் சிம்பிள் இருக்குது போட்டுருவோம். 4/7ன்னு இருக்குது. இந்த 7 35 மாற்றோம்னா 5ஆல் பெருக்குவோம். இப்போ மேலே 4ஐயும் 5ஆல் பெருக்குவோம். இப்போ 4 5 20. இப்போ நமக்கு 6 ப்ளஸ் 21ஐயும் 20ஐயும் கூட்டினா 41/35ன்னு வரும். இது எப்படி எழுதுவோம்? 6 ப்ளஸ் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுவோம். ஒரு 35 35, மிச்சம் 6/35. இப்போ இதை ரெண்டையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 7 6/35ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள். 8/9 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேறுபாடுனா நம்ம கழிக்கணும். 8/9 மைனஸ் 2/7. இதுக்கு மீச்சமாக எடுத்தோம்னா 9 63. இந்த 9ஐ 63 மாற்றோம்னா 7ஆல் பெருக்கும். அப்போ மேலேயும் 7ஆல் பெருக்கும். 7 56. மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸை போட்டுருவோம். அடுத்து இந்த 7 63 மாற்றோம்னா 9ஆல் பெருக்கும். இப்போ மேலே 9ஆல் பெருக்கும். 9 18. இப்போ 56லேருந்து 18 கழிக்கணும். 16லேருந்து 8 போச்சுன்னா 8, 4லேருந்து 1 போச்சுன்னா 3. நமக்கு மதிப்பு வந்து 38/63ன்னு வரும். இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். 2 1/3லிருந்து 1 3/5 கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ
இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னமாக மாற்றோன்னா 2 6 6 1 7/3 மைனஸ் ஓரஞ்சு 5 5 3 கூட்டுனா 8/5 கிடைக்கும். இப்போ கீழே பார்க்கணும், வேறு வேறையாக இருக்குது. அப்போ மீச்சமாக எடுப்போம். 3க்கும் 5க்கும் மீச்சமாக எடுத்தால் 15. அடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 3 இருக்குது, 15 மாற்றோம்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 5ஆல் பெருக்கும், 7 35. மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸை போட்டுருவோம். அடுத்து ரெண்டாவதுல கீழே 5 இருக்குது, 15 மாற்றோம்னா 3ஆல் பெருக்கும், மேலே 3ஆல் பெருக்கும். இப்போ 3 24. இப்போ 35லேருந்து 24 கழிச்சா நமக்கு 11/15 கிடைக்கும். ஆன்சர் வந்து 11/15. இது சப்போஸ் இது வந்து தகா பின்னமாக இருந்ததுன்னா நம்ம இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றணும். அடுத்து பாருங்க, 6வது சுருக்குக 7 2/7 மைனஸ் 3 4/21. இது கூட்டும்போது முழு எண்ணை கூட்டிட்டு திரும்ப இதை கூட்டும்போது பிரச்சனை இல்லை. இப்போ கழித்தலில் இருந்ததுன்னா இதை எப்படி எழுதணும்னா 7 + 2/7 அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். ப்ராக்கெட்குள்ளே 3 + 4/21. ஏன்னா இந்த மைனஸ் வந்து இதுக்கும் வரும். அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் எழுதும்போது 7 + 2/7 மைனஸ் 3 மைனஸ் 4/21. மைனஸில் இருக்கும்போது இதை பார்த்து எழுதணும். இது ப்ளஸ் சிம்பிள்னால் எல்லாத்தையும் கூட்ட தான் செய்வோம். மைனஸ் சிம்பிளில் இருக்கும்போது இந்த மைனஸ் வந்து 3க்கும் வரும், இந்த மைனஸ் வந்து 4/21க்கும் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், 7லேருந்து 3 போச்சுன்னா 4. அடுத்து ப்ளஸ் 2/7 மைனஸ் 4/21. இந்த 4 அப்படியே வச்சுருப்போம். ப்ளஸ் இந்த 7க்கும் 21க்கும் மீச்சமாக எடுத்தால் 21. ஃபஸ்ட்டு இதில் 7 இருக்குது, இதை 21 மாற்றோன்னா 3ஆல் பெருக்கும், மேலேயும் 3ஆல் பெருக்கும். இப்போ 6 மைனஸ் ரெண்டாவதுல கீழே 21 தான் இருக்குது. அப்போ அந்த 4 அப்படியே போட்டுரும். இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 4 ப்ளஸ் 6லேருந்து 4 போச்சுன்னா 2/21. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், 4 2/21ன்னு எழுதுவோம். சம்மில் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் சிம்பிள் இருந்ததுன்னா நம்ம முழு எண்ணும் இந்த எண்ணையும் பிரித்து எழுதுவோம், முழு எண்ணையும் தகு பின்னத்தையும் பிரித்து எழுதிக்கிடுவோம். ஆனால் இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் இடையில இருந்ததுன்னா இந்த மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே 3 + 4 21ன்னு எழுதணும். ஏன் அப்படின்னா இதை ப்ராக்கெட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது இந்த -3க்கும் வரும், இந்த மைனஸ் சிம்பிள் வந்து 4/21க்கும் வரும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க, கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுக மற்றும் அவற்றின் நேர்மாறு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் கலப்பு பின்னம் இருக்கிறதெல்லாம் தகா பின்னமாக மாற்றணும், தகா பின்னத்தில் இருக்கிறத வந்து கலப்பு பின்னத்தில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 3 7/18 கலப்பு பின்னத்தில் இருக்குது. தகா பின்னமாக மாற்றோன்னா 3ஐயும் 18ஐயும் பெருக்குவோம். 3 24 மிச்சம் 2 1 3 3 4 5 54ஓட 7 கூட்டுவோம், 11 மிச்சம் 1 61/18ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, 99/7 99/7 2 9 29 4 28 மிச்சம் 1. இப்போ நமக்கு 14 1/7ன்னு கிடைக்கும். ஏன்னா 99 7ஆல் வகுக்கும்போது 1 7 மிச்சம் 2 அடுத்து 9 இருக்கும், 4 28 மீதம் 1. அப்புறம் ஈவை முதல் எழுதுவோம், அடுத்து மீதி, அடுத்து எந்த எண்ணால் வகுக்கிறோமோ அது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 14 1/7. அடுத்து மூணாவது பாருங்கள், 47/6 எண்ணாரா 48. இப்போ இது வந்து 47ன்னு இருக்குது. இப்போ 7 6 42, 42க்கு அப்புறம் இன்னும் 5 இருக்குது, 43 44 45 46 47 5 இருக்குது. இப்போ மீதியை மேலே போட்டு /6ன்னு போடுவோம். இப்போ 7 5/6ன்னு கிடைக்கும். அடுத்து நாலாவது பாருங்கள், 12 1/9 12 9 பெருக்குனா நமக்கு 108ன்னு கிடைக்கும். நான் 9 90, அடுத்து 2 9 18, 90ஐயும் 18ஐயும் கூட்டினா நமக்கு 108ன்னு கிடைக்கும். 108ஐயும் 1ஐயும் கூட்டினா 109/9.